Hi students, this is Alex here. இந்த வீடியோல நம்ம electrochemical extraction of aluminum பார்க்க போறோம். அந்த process பேர் வந்து Hall-Héroult process. இந்த processல முதல்ல நம்ம வந்து ஒரு iron tank எடுத்துப்போம். இதுல தான் electrolysis process நடக்க போகுது. இதுல inner part பாத்தீங்கன்னா இது lined with carbon. So அந்த carbon acts as cathode. ஸோ நமக்கு கேத்தோடு வந்து இது மாதிரி இருக்கு. இந்த வெசல்ல எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து ஃபில் ஆயிருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா இருக்கும். பாக்சைட் இருந்து எடுத்தது. இது வந்து மால்டன் கிரையோலைட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட 10% கால்சியம் குளோரைடும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனா எடுத்துக்கிறோம். இதுல 10% கால்சியம் குளோரைடு நம்ம எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து லோயர்ஸ் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். அடுத்தது பாத்தீங்கன்னா கார்பன் பிளாக்ஸ் வந்து இந்த மிக்சர்ல இப்படி இம்மர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கார்பன் பிளாக்ஸ் இப்படி இம்மர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஆக்ட் ஆஸ் அன் ஸோ இதுல கேத்தோட இது ஆனோட இது அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃபியூஸ்டு மிக்சர் வந்து டெம்பரேச்சர் 1270 கெல்வின்ல மெயின்டைன் பண்ணணும். இதுல ரியாக்ஷன் எப்படி நடக்கும்ன்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஆஃப் அலுமினா. இதுல பாத்தீங்கன்னா Al2O3 இருக்கு. இது வந்து Al3+ அப்படின்னும் O2- ஸ்பிளிட் ஆகும். Al2 இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்துல 2 வரும். இது O3 இருக்கு, அதனால இந்த இடத்துல 3 வரும். இப்ப கேத்தோட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Al3+ இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இங்க 2 மாலிக்யூல் இருக்கு. இது வந்து டோட்டலா ஒரு 6 எலக்ட்ரானோட கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு Al கிடைக்கும். ஏன்னா இங்க 3+ இருக்கு. ஸோ இங்க 2 இருக்கிறனால டோட்டலா 6+ இருக்கு. ஸோ நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா நமக்கு 6- வேணும். ஸோ எலக்ட்ரானோட ரியாக்ஷன் வந்து கேத்தோட்ல நடக்கும். இது கம்பைன் ஆன பிறகு நமக்கு அலுமினியம் 2 மாலிக்யூல் கிடைக்கும். இது மால்டன் ஸ்டேட், அதனால லிக்விட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அட் ஆனோட். இப்போ நமக்கு O2- இருக்கு இல்லையா, பட் இது வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஆட்டமா இருக்குது, O2 அப்படின்னு தான் வரும். அப்போ இதோட ட்வைஸ் எடுக்கும்போது நம்ம இங்க 6 அப்படின்னு எடுத்துப்போம். இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 6 ஆக்சிஜன் அப்படின்றது வந்து ஆக்சுவலா 3O2. இப்போ 2- ஃபார் ஈச் ஆக்சிஜன் இல்லையா, அப்போ டோட்டலா 12 இருக்கு. ஸோ அந்த 12 எலக்ட்ரான்ஸ் வந்து தனியா வந்துடும். ஸோ நம்ம வந்து 12E- அப்படின்னு எடுத்துக்கணும். பட் ஆனோட்ல வந்து நமக்கு கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்பன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட ரியாக்ட் ஆகும். இது வந்து 2- சார்ஜ் இருக்கு. அப்ப நமக்கு கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும் அண்ட் 2 எலக்ட்ரான் செப்பரேட்டா இருக்கும். இதுவே இந்த கார்பன் வந்து 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனோட, அதாவது 2 ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் தனியா வரும். ஏன்னா இங்க ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு 2- அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப 2ன்னும் போது நமக்கு 4- சார்ஜ் இருக்கும். ஸோ அது 4 எலக்ட்ரான் தனியா போட்டிருக்கோம். ஸோ ஆனோட்ல இந்த ரியாக்ஷன் கண்டினியூஸா நடக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆனோடு வந்து இங்க நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கார்பன் ராட், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ரியாக்ஷன்ல கன்சியூம் ஆயிடும் இந்த 2 ரியாக்ஷன்னால. ஸோ இந்த ஆனோட்ஸ் வந்து ஸ்லோலி கன்சியூம் ஆயிடுது இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்ல. அட் த சேம் டைம் பியூர் அலுமினியம் வந்து ஃபார்ம் ஆகுது எங்கன்னா கேத்தோட்ல அண்ட் செட்டில்ஸ் அட் த பாட்டம். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து இது மாதிரி பாட்டம்ல ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸோட நெட் ரியாக்ஷன்
நம்ம ஈக்குவேஷனா எழுதும்போது நமக்கு வந்து அலுமினியம் 3+ இருந்துச்சு அண்ட் O2- இருந்துச்சு. கார்பனோட இது ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு அலுமினியம் பிளஸ் CO2 கிடைக்கும். இது வந்து மால்டன் ஸ்டேட், இதுவும் வந்து மால்டன் ஸ்டேட். இது வந்து சாலிட் ரெடியூசிங். இது அதே மாதிரி இது வந்து மால்டன் ஸ்டேட்ல இருக்கனால நம்ம லிக்விடா எடுத்திருக்கோம். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கேசியஸ் ஸ்டேட். நம்மளோட ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து 6O2- இருக்கும். ஸோ இந்த இடத்துல 6 வரும், அதனால இந்த இடத்துல 3 வரும். அப்பதான் வந்து பேலன்ஸ் ஆகும். அப்போ 3 கார்பன் இருக்கனால இங்கேயும் 3 வந்துடும். அண்ட் இங்க வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனி ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். பட் இதுல இந்த இடத்துல வந்து 12 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ இதை காம்பன்சேட் பண்ண இந்த ஈக்குவேஷன் த்ரூ அவுட் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து 4 and 4 ஆயிடும், இது 12 அப்படின்னு ஆயிடும். அப்பதான் வந்து அது பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 4 வரும், இதுவும் வந்து 4 வரும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் மூலம் எப்படி நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம்.